ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? டியூப் மினிஸ்டர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப் பீட்டா வெர்ஷன் செட்டிங்ஸில் நம்முடைய யூடியூப் வீடியோக்களுக்கு எப்படி பிராண்டிங் செட் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கிறங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வரும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய ப்ரௌசரை சூஸ் பண்ணிக்கிறங்க. நான் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். க்ரோம் ப்ரௌசரை சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரௌசர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பாரில் போய் யூடியூப் டேஷ்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே இங்கே பாருங்கள், கீழே யூடியூப் டேஷ்போர்டு அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, க்ரோம் ப்ரௌசரை நீங்கள் சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறங்க. இப்போ கண்டினியூ டு ஸ்டூடியோ அப்படின்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன செய்யும், யூடியூப் பீட்டா வெர்ஷன் டேஷ்போர்டுக்கு இது அந்த வெப்சைட்டுக்குள்ளே யூடியூப் பீட்டா வெர்ஷன் டேஷ்போர்ட் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ராகும். என்டர் ப்ளஸ் இப்படி தான் இருக்கும். இதுதான் யூடியூப் பீட்டா வெர்ஷன் டேஷ்போர்டு. இதில் நம்ம எப்படி நம்ம பிராண்டிங் செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே லெஃப்ட் சைடு டாப்பில் பாருங்கள், நம்ம சேனலுடைய லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் நீங்கள் க்ரோம் ப்ரௌசரே சூஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ மேலே பாருங்கள், மேனேஜ் வீடியோஸ் கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, கஸ்டமைஸ் சேனலை கிளிக் பண்ணுங்கள். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. கஸ்டமைஸ் சேனலை கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லேஅவுட், பிராண்டிங், பேசிக் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் செகண்ட் ஆப்ஷன்ஸ் பிராண்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கீழே பாருங்கள், 3வது ஆப்ஷன்ஸ் வீடியோ வாட்டர் மார்க் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே பாருங்கள், இங்கே ப்ளூ கலரில் அப்லோட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே எந்த ஃபோட்டோவை நீங்கள் வாட்டர் மார்க் லோகோவாக உங்களுடைய பிராண்டிங்கை நீங்கள் செட் செய்யணுமோ அந்த ஃபோட்டோவை, அந்த இமேஜை நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, சூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் ஒரு இமேஜ் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இமேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு எனக்கு இமேஜ் சூஸ் ஆகலை. காரணம், இமேஜுடைய எம்பி வந்து கூட இருக்குது அப்படின்னு காட்டுது. ஒரு எம்பிக்கு உள்ளே தான் இருக்கணும் அப்படின்ட்டு காட்டுது. நீங்கள் ஒரு எம்பிக்கு உள்ள இமேஜஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, சூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுறேன். ஓகே, இது இப்போ உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன செஞ்சிடுறேன், கீழே பாருங்கள், கேன்சல் அண்ட் டன் அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, டன்னை நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்கள் வீடியோவுடைய லோகோ இங்கே கிரியேட் ஆகிருச்சு. உங்கள் வீடியோடைய பிராண்டிங், யூடியூப் பிராண்டிங் வீடியோ அப்படிங்கிற வாட்டர் மார்க் லோகோ இங்கே கிரியேட் ஆகிருச்சு. இப்போ டிஸ்பிளே டைம் அப்படின்னு ஒன்று கேட்குது பாருங்கள், எண்ட் ஆஃப் வீடியோ, கஸ்டம் ஸ்டார்ட் டைம், என்டையர் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்களா, நீங்கள் கஸ்டம் ஸ்டார்ட் டைம் அப்படிங்கிறத கொடுத்தோன்னே நீங்கள் எத்தனை செகண்ட்லேருந்து இந்த வாட்டர் மார்க் லோகோ கிரியேட் ஆகணும் அப்படின்ட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே பாருங்கள், 5வது செகண்ட்லேருந்து அப்படின்னு ஏற்கனவே அது ஆல்ரெடி அது இருக்குது. இப்போ நான் அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து அப்படின்னு நான் கொடுத்துட்டு சேஞ்சு கொடுத்துட்றேன். கீழே பாருங்கள், சேஞ்ச் அண்ட் ரீமூவ் இருக்குது பார்த்தீங்களா, சேஞ்சு கொடுத்துட்றேன்.
சாரி அதை செட் பண்ணதுக்கப்புறம் செட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன செஞ்சிடலாம், மேலே வந்துட்டு கேன்சல் அண்ட் பப்ளிஷ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, பப்ளிஷ் கொடுத்துருங்க. அங்கே சிஸ்டம் அந்த செட்டிங்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே சேஞ்ச் எதுவும் கொடுக்க வேணாம், ரிமூவும் கொடுக்க வேணாம். மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டாப்பில் மேலே பார்த்தீங்கன்னா கேன்சல் அண்ட் பப்ளிஷ்னு இருக்கும். பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், பிராண்டிங் செட் ஆயிரும். பிராண்டிங் வீடியோ உங்களுக்கு பிராண்டிங் இமேஜஸ் உங்களுக்கு செட் ஆயிரும். இனிமேல் நீங்கள் அப்லோட் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் நீங்கள் செட் செய்த டைமிலிருந்து அந்த வீடியோவில் உங்களுடைய வாட்டர்மார்க் லோகோ, உங்கள் லோகோ என்ன செய்யும், அங்கே வியூ ஆகும். அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இது நீங்கள் அப்லோட் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் யூடியூப்பில் போய் உங்களுடைய வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான மெத்தடு யூஸ் பண்ணிக்கிறோங்க. அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளுடைய யூடியூப் சேனலை இலவசமாக ப்ரமோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் மறக்காமல் நம்முடைய டியூப் மினிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.